ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஆயில் ஓட ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி உங்களோட எல்பிஜி அக்கௌண்ட் வந்து எப்படி லிங்க் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எல்பிஜி, அதாவது நீங்கள் வச்சிருக்கிற சிலிண்டரோட டீட்டெயில்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப். ஸோ இது இல்லாமல் ஏற்கனவே வந்து நிறைய யூபிஐ ஆப்ஸ் மூலயமா, அப்புறம் பேங்கிங் ஆப்ஸ் மூலயமா நீங்கள் வந்து சிலிண்டர் புக் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த ஆப்பில் என்ன அப்படின்னா, சிலிண்டர் புக் பண்ணிக்கிறத தாண்டி உங்களோட எல்பிஜி அக்கௌண்ட்டுக்கான சில டாஸ்க்கை வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும் இந்த ஆப் இருந்துச்சுன்னா. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 செகண்ட் ஆகும், ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோர் ஒரு ஆப் ஸ்டோர், ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் அதை பொறுத்து ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர் போயிட்டு இந்தியன் ஆயில் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்தியன் ஆயில் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வரதை பார்ப்பீங்க. ஸோ இதுதான் அந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கிற ஆப். ஸோ வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கொடுக்கலாம். ஸோ ஆப் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். ஸோ அந்த பெர்மிஷன்ஸ்க்குலாம் நீங்கள் அலோவ் தான் கொடுக்கணும். அலோவ் கொடுத்தீங்கன்னா தான் ஆப் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அலோவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து லொக்கேஷன் கேட்குது, அதாவது உங்களோட நியர்பை வந்து டீலர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லொக்கேஷன் வந்து கேட்குது. நீங்கள் அலோவ் ஆல் த டைம் கொடுக்கலாம், இல்லைனா அலோவ் ஒன்லி வைல் யூசிங் த ஆப் கொடுக்கலாம். நான் வந்து ஒன்லி வைல் யூசிங் த ஆப் வந்து அலோவ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எல்பிஜி அக்கௌண்ட்டை வந்து இதில் ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிக்கணும். ஸோ நியூ கனெக்ஷன் அப்படின்னு இருக்கிற குவிக் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல நியூ கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து லாகின், சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா லாகின் பண்ணலாம். இப்போ இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் வந்து புதுசாக எப்படி நம்ம சைன் அப் பண்ணுறது அப்படின்னு தான் நான் காட்ட போகிறேன். ஸோ நான் சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ சைன் அப் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கிற எல்லாமே மேண்டேட்ரி. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுக்கணும். சிம்பிள் தான். பட் இந்த மொபைல் நம்பர் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்பிஜி கனெக்ஷன் வாங்கினப்போ என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட எல்பிஜி அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணுறது கரெக்டாக அமையும். நீங்கள் வேறு ஏதாவது மொபைல் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட எல்பிஜி அக்கௌண்ட் வந்து ஐடென்டிஃபை ஆகாது. இல்லை இப்போ ரீசெண்டாக நீங்கள் மொபைல் நம்பர் மாற்றிருக்கீங்க அப்படின்னா கூட, எந்த நம்பர் மாற்றிருக்கீங்களோ, எந்த நம்பர் இப்போ வந்து ஆக்டிவாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ புதுசாக ஒரு ரூல் வந்திருக்கு. அந்த ரூல் படி வந்து ஓடிபி வந்தால் தான் நீங்கள் வந்து உங்களோட சிலிண்டரை டெலிவரி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்திருக்கு. ஸோ அந்த ரூலுக்கு வந்து எப்படி மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த சப்போஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அப்டேட்டடாக எந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வருமோ அந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ அதான் உங்களோட எல்பிஜி அக்கௌண்ட்டில் இருக்க ப்ரைமரி ஆக்டிவ் நம்பராக இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா தான் வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மொபைல் நம்பரை கொடுங்க. அடுத்தது இமெயில் ஐடி. நீங்கள் எல்பிஜி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது இமெயில் ஐடி அதாவது கொடுத்துருக்கீங்க, அதாவது ஆல்ரெடி நீங்கள் எல்பிஜி அக்கௌண்ட் mylpg.in போய் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதே இமெயில் ஐடி கொடுக்கணும். இல்லை நான் இதுக்கு முன்னாடி எனக்கு அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா இமெயில் ஐடி எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஐ அக்ரீன்னு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கரெக்டான மொபைல் ஐடி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள், உங்களோட பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் லாகின் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இப்போ காமிச்சேன். அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இப்படி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் சிலிண்டர் ஆர்டர் பண்ணிக்கலாம், கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம், அவங்கள கால் பண்ணிக்கலாம், அப்புறம் லொக்கேட் பண்ணிக்கலாம், அதாவது பக்கத்தில் இருக்கிற கேஸ் ஏஜென்சியை லொக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் கரெக்டான உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே லிங்க் பண்ணிட்டனால அந்த ஆப்ஷன் வந்து இங்கே காட்டலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ஆர்டர் சிலிண்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஆர்டர் சிலிண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வழக்கமாக நீங்கள் வாங்குகிற அந்த 14.2 kgs அந்த சிலிண்டரோட வெயிட் காட்டுது. அடுத்தது வந்து இண்டேன் டீட்டெயில், அந்த சப்போஸ் இந்த சிலிண்டர் ஆர்டர் பண்ணிங்கன்னா எவ்வளோ காசு,
உங்களோட எல்பிஜி ஐடி என்ன, உங்களோட ஏஜென்சி பேர் என்ன, உங்களோட கன்சியூமர் நம்பர் என்ன, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே இங்கே வந்து காட்டுது, உங்களோட அட்ரஸ் முதற்கொண்டு. ஸோ நீங்கள் கீழே ஆர்டர் நவுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபியோடு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மேலே இருக்கிற 3 கோடு, லெஃப்ட்டில் இருக்கிற 3 கோடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனு ஐட்டம். ஸோ மெனுவில் பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்பிஜி ஐடி அண்ட் அதர் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத பார்ப்பீங்க. இந்த இடத்துல ஃபோன் நம்பருக்கும் என்னோட எல்பிஜி அக்கௌண்ட்டையும் நான் லிங்க் பண்ணியிருக்கிறேன். அதாவது கனெக்ஷனை வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கிறேன். நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணனால அந்த இடத்துல லிங்க்னு காட்டுது. சப்போஸ் நீங்கள் லிங்க் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா லிங்க்னு சொல்லி காமிக்கும், லிங்க் எல்பிஜி அக்கௌண்ட் சொல்லி காமிக்கும். ஸோ வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணி லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கனெக்ஷன் எடுக்கும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ லிங்க் மை எல்பிஜி ஐடி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா உங்களோட எல்பிஜி ஐடியை கொடுக்கணும். அது வந்து ஒரு லாங் நம்பராக இருக்கும். அந்த ஐடி பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ப்ரொஃபைலில் இருக்கும். ஆனால் நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது நீங்கள் ப்ரொஃபைலில் பார்க்க முடியாது. ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் கனெக்ஷன் வாங்கின அந்த லெட்டரில் இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து எவ்ரி டைம் சிலிண்டர் ஆர்டர் பண்ணும்போது ஒரு பில் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்கல்ல சிலிண்டர் வாங்கினதுக்கப்புறம், அந்த ரெசிப்ட்டில் வந்து அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா பண்ணோன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ப்ரொஃபைலில் எப்படி எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகுதோ, உங்களுடைய பெயர், ஃபோன் நம்பர், அட்ரஸ், அப்புறம் வந்து யார் உங்களோட ஏஜென்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகிற மாதிரி உங்களோட எல்பிஜி ஐடி கொடுத்தோன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா லிங்க் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துல லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஐடியை வந்து நீங்கள் லிங்க்கும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ரெஸ் பண்ணேன் லிங்க்னு, வேணுமான்னு கன்ஃபர்மேஷன் கேட்கும், லிங்க்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்குள்ளே வந்து உங்களுக்கு நீங்கள் எல்பிஜி அக்கௌண்ட்டை ஆடும் பண்ணிக்கலாம், அதாவது லிங்க்கும் பண்ணிக்கலாம், லிங்க்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க இந்த ஆப்போட ஓவர்வியூ. ஸோ எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கேஸ் கனெக்ஷன் வாங்கும்போது கொடுத்த அந்த மொபைல் நம்பரையும் இல்லை சப்போஸ் இமெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமெயில் ஐடி, இது மாதிரி கரெக்டான விஷயங்களை கொடுத்து அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேசல் இல்லாமல் நீங்கள் உங்களோட எல்பிஜி அக்கௌண்ட்டை வந்து இதில் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் நிறைய யூசஸ் இருக்கும். அதே மாதிரி நான் ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோவில் வந்து எப்படி ஆன்லைனில் வந்து உங்களோட எல்பிஜி அக்கௌண்ட்டில் உங்களோட ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஓடிபி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, நியூ ரூலு. அந்த ரூலை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி வந்து உங்களோட ஃபோன் நம்பரை மாற்றிக்கணும் அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் ஃபோன் நம்பர் அப்படி ரீசெண்டாக மாற்றிருந்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பரை கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட எல்பிஜி அக்கௌண்ட்டை வந்து இது கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் சிலிண்டர் ஆர்டர் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி. சிலிண்டர் ஆர்டர் பண்ணுறது வந்து எல்லா ஆப்லையும் பண்ணலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. பட் இந்த ஆப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்ற இந்த எல்பிஜி அக்கௌண்ட்டுக்கான மற்ற விஷயங்களையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.